Assalamu alaikum, my dear friends and families. Welcome to RahimaysKitchen. Today we are going to see chicken curry, chicken Kolambu or chicken ka Salna. இது வந்து ஒரு பெஸ்ட் Kolambu for white rice, Parota, Idly, Dhosa. எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். pan நல்லா சூடு ஆயிட்டும். இப்போ pan சூடு ஆனோடனே 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம். ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இப்போது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3 லவங்கம், 3 இலைச்சி, ஒரு பட்டை ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிச்சிடணும். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ போட்டுடுறேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு இன்னொரு வெங்காயம் வந்து நம்ம வந்து மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொட்டுவோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது ஒரு கையளவு புதினா இலை, மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற, உங்களுக்கு வேணால் 2 போட்டுக்கலாம், நான் 1 போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு பூஸ்டரு. இன்னும் நிறைய சமைச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம் பேஸ்ட்டாக. இப்போ இந்த ஆனியன் ப்ரௌன் ஆனோடனே அதை டொமேட்டோ அண்ட் ஆனியன் பூரி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போயிடும். அப்புறம் ஆயிலும் கொஞ்சம் தனியாக அந்த டொமேட்டோலேருந்து வெளியில் வரும். அழகாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். பார்த்தீங்களா எண்ணெய் எப்படி அழகாக வெளியில் வந்திருக்கு. இப்போ மசாலா எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் கொஞ்சம், ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்றவர் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைம் இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கன். நல்லா அந்த மசாலாலாம் அந்த சிக்கனோட போட்டேன். இப்போது பாயில்டு பொட்டேட்டோ, அதாவது வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த குருமாக்கு செம்மையாக டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி பாயில்டு எக்ஸு, பாயில்டு முட்டையும் போட்டுக்கிறேன். இந்த முட்டை, உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும்.
பசங்களுக்கும் நீங்கள் நல்லா அந்த உருளைக்கிழங்கும் முட்டைக்கருவும் பிசைஞ்சு சோறோட ஊட்டினா பசங்க சட்டுன்னு சாப்பிட்டுப்பாங்க, டக்குன்னு சோறு காலியாக ஆகிடும். இப்போது தேவையான அளவு தண்ணி நான் 2 கப் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னா 2 கப் போதும். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் பாயில் பண்ண விட்டுடுறோம். அது வரைக்கும் சிக்கன் வெந்துடும். இங்கே வந்து 2 தேங்காய் பத்தை, கொஞ்சம் பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்ல தண்ணியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ குழம்பு இங்கே கொதிச்சாச்சு, நல்லா சிக்கனும் வெந்திருக்கும் நம்புகிறேன். வாவ், ஸ்மெல் நல்லா இருக்கு, நம்ம செஃப்ஸே சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ சிக்கன் அழகாக வெந்திருக்கு, நீங்கள் அதை பார்க்கலாம். சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நல்லா பாயில் ஆகிற டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் போட்டுடலாம். நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, 2 to 3 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. வாங்க பிளேட் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. அப்புறம் தோசை, பரோட்டா, இட்லி, இடியாப்பம் இதுக்குள்ளெல்லாம் வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். காரமும் கம்மியானது. பொட்டாட்டியும் பசங்க சாப்பிட்டுப்பாங்க, முட்டையும் பசங்க சாப்பிட்டுப்பாங்க. நீங்கள் மதியானம் ஒரு வாட்டி இந்த குழம்பு செஞ்சால் சாயங்காலம் இட்லியும் சுட்டு பசங்களுக்கு குழம்பு கொடுக்கலாம், நைட்டுக்கும் பரோட்டாவில் இது சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நான் வேறு என்ன பண்ணலான்னு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சிக்கன் வறுத்து, சிக்கன் குழம்பு, அந்த உருளைக்கிழங்கு, அந்த முட்டையோட ஒரு வாய் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கும், இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் RahimaysKitchen. அல்ஹம்துலில்லாஹ். டாட்டா, பாய் பாய்.